ஹாய்! இன்னைக்கு வந்து 6வது வாரம் வந்து வெத்தலை விளக்கு வந்து நான் ஏத்துறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம குட்டியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இது வந்து எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட் மெத்தடான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேடையில் விளக்கு இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு முருகரை இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மர இதில் வந்து கோலம் போட்டுட்டு முருகரை அதில் ஏல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு 6 வெத்தலை எடுத்துக்கணும். 6 வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து அந்த 6 வெத்தலையோட காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த வெத்தலையை மட்டும் ஒரு ரவுண்டாக அழகாக அந்த மாதிரி நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வைக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம், சந்தனம் குங்குமம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு வந்து நம்ம வந்து அந்த வெத்தலைக்கு வந்து பொட்டு வைக்கணும். ஸோ 6 வெத்தலைக்கும் வச்சு முடித்ததுக்கப்புறமா நடுவில் ஒரு சின்ன அகல் எடுத்து அந்த அகல் விளக்கு நம்ம வந்து மண் அகல் எடுத்துக்கலாம். நான் வந்து பித்தளை அகல் தான் ஏற்றிட்டுருக்கேன். ஒரு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஒரு அகல் தான் நான் யூஸ் பண்ணுறேன்றதுனால அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம், சந்தனம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை இந்த 6 வெத்தலைக்கும் நடுவில் வச்சு அதில் வந்து திரி போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஓடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சாப்பாட்டுக்கு என்ன நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதே எண்ணெயை வந்து நம்ம விளக்குக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் நார்மலாக டெய்லி விளக்கு ஏற்றுறதுமே வந்து நான் குக்கிங் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே குக்கிங் நல்லெண்ணெயை தான் வந்து நான் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன சில பேர்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முருகர் அஷ்டோத்திரம் வந்து சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணுவேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ப்ரொசீஜர். எனக்கு இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து வந்து ஒரு 3 வாட்டி வந்து நான் முருகர் கோவிலுக்கு வந்து நானாக போகணும் அப்படின்ற பிளான் இல்லாமல் தானாக வந்து எனக்கு அமைஞ்சுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 9 வீக்ஸ் பண்ணணும். இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு ப்ராப்பர் டைம் வந்து செவ்வாய் ஹோரையில் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் 6 to 7 இல்லைனா ஆஃப்டர்நூன் 1 to 2 இல்லைனா நைட் வந்து 7 to 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைமில் நம்ம ஏற்றினோன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி வந்து 1 to 2 அந்த டைமில் தான் நான் வந்து ஏற்றிருக்கேன். ஸோ இது நான் ஏற்ற ஆரம்பித்து 9 வீக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 6th வீக்கு. பட் ஆஸ் பர் பார்த்தோன்னா நான் கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன்னா இது வந்து 9th வீக்காக இருந்திருக்கும். எனக்கு வந்து மென்சஸ் வந்து 2 வீக்கை வந்து எடுத்துக்கிச்சு. அண்ட் இன்னும் 1 வீக் வந்து நான் ஊரில் இல்லை, நான் வந்து பூம்பாறை போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து குழந்தை வேலப்பர் கோவிலில் ஒரு டியூஸ்டே என்னால் போக முடிஞ்சுது. ஸோ அந்த டைம் வந்து நான் கோவிலில் விளக்கேற்றினேன். அது வெத்தலை விளக்கு இல்லை, பட் ஆனால் வெறும் 6 அகல் விளக்கு அங்கே இருக்கிற ப்ரொசீஜர் படி வாங்கி நான் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த 3 டியூஸ்டே ஸ்கிப் ஆனதுனால இது வந்து 6th டியூஸ்டே. எல்லாருக்குமே வந்து எஸ்பெஷலி விமனாக இருந்தோம் அப்படின்னா வந்து ஆப்வியஸாக நம்மளால் 9 வீக்ஸ் கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஏன்னா 2 மென்சஸ் வந்து இன் பிட்வீன் வரும். சில பேருக்கு லக்காக 2 வாட்டியுமே டியூஸ்டே வராமல் ஸ்கிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களால கண்டினியூஸாக முடிச்சிட முடியும். ஆனால் எனக்கு வந்து 2மே வந்து மாட்டினதுனால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இப்போ பண்ண வரைக்குமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ நம்ம மனசில் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இது பண்ணுறோம். பட் அப்படி அது எக்ஸாக்டாக அது நடக்கலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் ஆரம்பித்த இந்த 6 வீக்ஸ்க்குள்ளே வந்து என்னால் 3 தடவை வந்து நான் பிளான் பண்ணாமல் தானாகவே வந்து என்னால் முருகர் கோவிலுக்கு போக முடிஞ்சுது. ஒன்று வந்து சென்னையிலேயே போக முடிஞ்சுது. ஆனால் இன்னொன்று வந்து பழனி, பூம்பாறை அந்த மாதிரி நான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தது வந்து நான் ரொம்ப பாசிட்டிவ் சைனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை விளக்கு ஏற்றும்போது அந்த எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம்ல அந்த வெத்தலையோட காம்பு, அதை வந்து அந்த எண்ணெய்லேயோ நெய்லேயோ வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறமா விளக்கேற்றணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவுக்கு நான் போடணும், இதை ஒரு லாங் வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சது. ஷார்ட்ஸாக எல்லா வீக்கான வெத்தலை விளக்குமே நான் வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ரசுதாய நமஹ, ஓம் பிங்களாய நமஹ.